பெரிய சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் கூட முதல்ல நம்முடைய தாமரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட நெடிய நாளுங்க ஐயா. காலையில முடிக்க வேண்டிய நம்முடைய பாயிண்டையே 5:45 6:30 தான் முடிச்சோங்க ஐயா. 6:30 தான் முடிச்சோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலையில் சரியாக ஆரம்பிச்சும் கூட எல்லா இடத்திலும் கூட சகோதரிகளுடைய அன்பு கீழே இறங்கணும், கோயிலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், எல்லா இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகி மொத்தமாக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தாமதமாக நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்போடு நீங்கள் எல்லாம் எழுச்சியோடு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும். அதுவும் 400 எம்பிக்களோடு அமர்த்த வேண்டும். ஒரு வலிமையான பிரதமர் நமக்கு தேவை. இந்த நேரத்தில் உலக நாடுகளுடைய கண்ணெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு வலிமையான பிரதமர், அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும். முக்கியமான இத்தனை காலமாக எடுக்காத முடிவுகள் எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் எடுக்க வேண்டும். அவருக்கு பலமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகள், எதிர்கட்சி நண்பர்கள் என்னதான் தலைகிறான் என்று பேசினா கூட உங்களுக்கும் எனக்கும் தெரியும், எதிர்கட்சி வரிசையில பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு கூட யாருக்கும் தகுதி இல்லை. பிரதமர் வேட்பாளர் என்கின்ற தகுதி இல்லாத தலைவர்கள் தான் அங்கே குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி செய்து அங்கே தலைவர்களாக இருக்கிறார். நீங்களே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு யோசிச்சு பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகராக போட்டியாளராக எதிர்கட்சி வரிசையில ஒரு தலைவர் இருக்காரான்னு யோசிச்சு பாருங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, ஃபரூக் அப்துல்லா, உத்தவ் தாக்கரே, சந்திரசேகர் ராவ் அவர்கள், அப்புறம் நான் சொன்னா நீங்க பயப்படக்கூடாது, ஸ்டாலின் அவர்கள். அதாவது நீங்க யார் எந்த தலைவருடைய பேரை சொன்னாலும் கூட ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி யாருக்கும் இல்லை. அதனால்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய கூட்டணியுடைய முயற்சி என்னன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன் நிக்கலைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 400 வாங்கக்கூடாது. இந்த மாதிரி காமெடியை பார்த்துருக்கீங்களா? நாம் 400க்கு மேலே மக்களுடைய அன்பை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்தி கூட்டணி என்னன்னா 400 வாங்கக்கூடாது, 399 வாங்கிட்டாங்கன்னா நாம ஜெயிச்ச மாதிரி. இந்த மாதிரி அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? மோடிக்கு நாம் 400 கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். எதிர்கட்சி நண்பர்கள் 400 மட்டும் விட்டுறாதீங்க, ஒரு 399 நிறுத்திட்டா நாம ஜெயிச்சதா நாம சொல்லிக்கலாம். இது எப்படினாங்க ஐயா, கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்று சொல்வது போல அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக இருக்கின்றோம். பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருவர் மட்டும்தான், அவரும் நரேந்திர மோடி அவர் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஐயா, பிரதமர் அவர்கள் வலிமையாக அமரும் பொழுது நம்முடைய